அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் பேசுகிறேன். கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நான் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியுடைய பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரை பற்றி பார்த்தோம். அந்த காலேஜஸ் பற்றி பார்த்தோம். நிறைய வீடியோக்கள் போட்டிருந்தேன். எல்லோரும் பார்த்தீங்க, கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க, லைக் பண்ணியிருந்தீங்க, ஷேர் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் இன்னும் என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, அக்ரிகல்ச்சர் சொல்லியிருந்தீங்க, அக்ரிகல்ச்சர் என்ஜினியரிங் பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்ஜினியரிங்ஸ் மீன்ஸ் என்ஜினியரிங் காலேஜஸ், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் காலேஜஸ். இது மாதிரி 2 காலேஜஸ் இருக்கிறது கவர்மெண்ட் காலேஜஸ் தான் இப்போ எல்லாம் இந்த சீரீஸில் பார்த்துட்ருக்குறோம். முதல்ல இந்த கோயம்புத்தூர் காலேஜ், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர். அடுத்ததாக குமுளூர் காலேஜஸ் பற்றி அதில் பார்ப்போம் இருக்குது. இந்த வீடியோவில் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் பார்க்கலாம். இது காலேஜ் அட்மாஸ்பியர் பார்க்குறப்ப இந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ பாருங்கள். ஏஇசி அண்ட் ஆர்ஐ கோயம்புத்தூர் மெயின் பில்டிங், மெயின் காலேஜ். அது அடுத்த பிக்சர் ஒர்க் ஷாப் இப்போ கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் கம்பைன்டு தான் இருக்குது. ஸோ நல்ல பெரிய ஒர்க் ஷாப் இருக்குது. இது 2 பிக்சர் எனக்கு கிடச்சிது. இந்த வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபோட்டோஸ்லாம் பார்க்கலாம் இருக்குது. இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் அதுன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த ஃபஸ்ட் செல்ஃப் சப்போர்ட்டிங் காலேஜ் ஸ்டார்டட் இன் சவுத் இந்தியா ஃபார் ப்ரொவைடிங் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஃபஸ்ட்டு செல்ஃப் சப்போர்ட்டிங் காலேஜுங்க அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்காக இந்த காலேஜ். ஃபஸ்ட்டு பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1972 ஜூலை 1972 ஃபஸ்ட்டு பேட்ச்சு என்ஜினியரிங் பிஎஸ்சி என்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கோர்ஸ். அடுத்து இது பிடெக் அக்ரி இன்ஜினியரிங். ஓகே, ஸோ பிடெக் தென் ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா 1998 ஆரம்பிச்சிருக்கு. அடுத்ததாக எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், அதுவும் பிடெக்கு. அது பார்த்திங்கன்னா ஸ்டார்டட் டூரிங் 2004 2004 ஆரம்பித்தது இந்த கோர்ஸு. இப்போ இந்த காலேஜோட டீன் யாருன்னா டாக்டர் பி ஸ்ரீதர் பிஹெச்டி. காலேஜோட அட்ரஸ்ஸு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கேம்பஸ் தான், மெயின் கேம்பஸுக்குள்ளே தான் இந்த இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது. வெப்சைட்டு கொடுத்துருக்கேன், படிங்க, பாருங்கள். அடுத்ததாக இந்த அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி அண்ட் மெஷினரி டெமான்ஸ்ட்ரேஷன் மேலா கண்டக்டட். இவங்க வருஷம் ஒரு மேளா, ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடத்துகிறாங்க. இந்த ஃபார்மர்ஸுக்கு புதுசாக என்ன எக்யூப்மெண்ட்டெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, அது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் இந்த ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. அது நடத்துகிறாங்க இந்த அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் காலேஜ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பிடெக் ஃபுட் டெக்னாலஜி ப்ரோக்ராம் இருக்கு இல்லைங்களா, பிடெக் ஃபுட்டு. அது அக்ரெடிட்டட் பை ஐகார், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச், நியூ டெல்லி. The undergraduate program BTech Food Technology and BTech Energy and Environmental Engineering is approved by All India Council for Technical. அது AICT அப்ரூவல் இந்த ப்ரோக்ராம் அதுவும் இருக்குது. அதாவது ஃபுட் டெக்னாலஜியும் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். அடுத்த இன்னொரு கோர்ஸ் பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிகிரி ப்ரோக்ராம் ரிவைவ்டு டூரிங் 2019-20 அகாடமிக் இயர் ஆஃப்டர் அ கேப் ஆஃப் 27 சம் சேஞ்சஸ் பண்ணியிருந்திருக்காங்க 27 வருஷத்துக்கு அப்புறம் இந்த 1920 அந்த பீரியடில். அதுக்கு முன்னே இருந்திருக்கு. என்ன சேஞ்சஸ்ன்றது சரியான விளக்கம் தெரியலை, பட் இருந்தால் சொல்கிறேன் நான். இது பார்த்திங்கன்னா அப்புறம் வேறு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிசைன்டு லேபரட்டரிஸ், த லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ், ஃபெசிலிட்டி நல்லாயிருக்கு. அடுத்து இதனுடைய காலேஜ் இன்டேக் பார்த்திங்கன்னா 60 சீட்டு டோட்டலாக. ஜென்ரலில் 40 சீட்டு, என்ஆர்ஐ 10, இண்டஸ்ட்ரியல் 10. லைப்ரரி, கம்ப்யூட்டர் சென்டர், ஸ்போர்ட்ஸ் ப்ளே கிரவுண்ட் ஃபெசிலிட்டிலாம் நல்லாயிருக்கு. செப்பரேட் ஹாஸ்டல் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு வித் வைஃபை ஃபெசிலிட்டி. இது எல்லாமே வித்தின் கேம்பஸ், மெயின் கேம்பஸ்லேயே இருக்குது. வேறு என்னென்ன கோர்சஸ் இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்க, நம்ம முன்னாடி ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி பார்த்தோம். ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங். அடுத்ததாக மாஸ்டர்ஸ் அண்டு டாக்டரல் டிகிரி, டாக்டர் மீன்ஸ் பிஹெச்டி இந்த ஃபீல்ட் ஆஃப் ஃபார்ம் மிஷினரி, பவர் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் அந்த ஸ்லைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன கோர்சஸ் இருக்குதுன்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு இந்த ஃபீஸை பற்றி பார்ப்போம். ஃபீஸ் ஆஸ் பர் ப்ராஸ்பெக்டஸ் தான். இது கவர்மெண்ட் காலேஜு, ஸோ ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது. இந்த ஸ்க்ரீனை பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ப்ராஸ்பெக்டஸ்லேயே இந்த ரேட்டு டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. இது பிடெக் கோர்ஸு, என்ஜினியரிங்னாவே பிடெக் கோர்ஸு, பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் கோர்ஸ் பேர். எவ்வளோ ஃபீஸ்லாம் பாருங்களேன், ஃபுட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த ஃபீஸு ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு 60,600 இந்த சயின்ஸு குரூப்பை விட என்ஜினியரிங் குரூப்பு ஃபீஸு அதிகம். இதனோட ஒன் டைம் ஃபீஸுன்றது ஒரு 9,025. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா 70,000 கிட்ட வருதுங்க இருக்குது.
ஃபஸ்ட்டு நீங்கள் காட்ட வேண்டியது. இதுதான் அந்த காலேஜை பற்றின விளக்கம் இருந்தது நாங்கள் கொடுத்துருக்கேன். இந்த தகவல் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட், ஷேர், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் KTV ஸ்கூல். பை.